வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருவாதிரைக்கு இணை தரணியில் ஏது? திருவாதிரை களி ஒருவாய் தின்னாதவர் அப்படின்ற பழமொழிக்கேற்ப அப்படி என்ன இந்த திருவாதிரை களியில் இருக்கிறது? ஏன் இதை நாம் செய்கிறோம்? இதன் வரலாறு என்ன? இதையெல்லாம் பார்த்து இந்த களி செய்வதையும் பார்த்துடலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ இந்த களி செய்கிறதுக்கு நாம் பச்சரிசி எடுத்துருக்குறோம். இந்த பச்சரிசி நீங்கள் ரேஷன் அரிசியாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ கடையில் வாங்கின அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா மெஷரிங் கப் மாதிரி இது அரை கப் அளவு. அது மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் அளவுக்காக இது சொல்கிறேன். நான் இந்த அரை கப்பு பச்சரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு அதிகமாக எடுக்கக்கூடாது, குறைவாக தான் எடுக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நாம் ஒரு தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா நாம் இதை வடிகட்டிட்டு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் அப்படியே சேர்த்து வறுக்கிறத விட ஒரு 2 தடவை நல்லா அலசி நல்லா நீரை வடிச்சிருங்க. நீர் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நாம் இதை வறுக்க போகிறோம். இது பொரியரிசி மாதிரி கண்டிப்பாக இதை வறுத்து தான் நாம் செய்யணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணீரை நல்லா வடிக்க போட்டுருங்க. அது நல்லா பொலன்னு ஆகிடும். அதுக்குன்னு அரிசியை நீங்கள் ஒரு டவல் விரித்து நான் காய போடுறேன்ல, காய போட்டுறாதீங்க. அதுக்கப்புறமா அது மாவு மாதிரி ஆகிடும் நமக்கு. அதனால் இது போல் தண்ணீர் வடிச்சிட்டு ஒரு வாணலி சூடு பண்ணி நாம் அரிசியை சேர்த்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பத்தில் ஹை ஃப்ளேமில் வைங்க, அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்க ஆரம்பிச்சுங்க. இல்லைன்னா தீய ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அரிசி பொலன்னு வறுந்து வந்துருச்சு. உங்களுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக பொன்னிறம் வர வரைக்கும் தாராளமாக வறுத்து எடுக்கலாம். நான் அரிசி நல்லா அந்த வெள்ளையாகவே பொரிய ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த ஸ்டேஜோடய நிறுத்திட்டேன். நான் அந்த கலர் கொஞ்சம் டேர்ன் ஆனதும் நான் நிறுத்திட்டு இது நல்லா ஆற வச்சிடணும். இது ஆறுறதுக்குள்ளே நாம் வெல்லத்தை காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கப்பால் நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்துருந்தோம் இல்லையா, அதே கப்பால் நான் 1.25 கப் அளவுக்கு வெல்லம் எடுக்கிறேன். நீங்கள் ஒரு கப்பு எடுத்தாலே போதும். இல்லை இனிப்பு நல்லா பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நான் எடுத்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அதே கப்பால் ஒரு கப் தண்ணீர் சேர்த்துட்றேன். நான் அதாவது இந்த கப் அளவுக்கு 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டு. நீங்கள் மெஷரிங் கப் பார்த்தீங்கன்னா 1/2 கப் மெஷர்மெண்ட்டு தான். இப்போ நான் அதே கப்பால் தான் எல்லாமே நான் சேர்க்குறேன். இந்த தண்ணீர் சேர்த்து நாம் இதை பாகெல்லாம் காய்ச்சக்கூடாது, வெல்லத்தை கரைக்கிறோம். அதாவது இதில் இருக்கிற இந்த தூசி துகள்களை வடிகட்டுறதுக்காக கரைக்கிறோம். ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, வெல்லம் கரையில்லைன்னு சொல்லிட்டு. முடிஞ்ச வரைக்கும் நல்லா நொறுக்கிடுங்க. இல்லைன்னா நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறமா நீங்கள் இது போல் அழுத்தி விட்டிங்கனாலே வெல்லம் கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம கொதிக்க விட்டோன்னா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா இதை கரைச்சிட்டு எடுத்து கீழே வச்சுருங்க. இப்போ அதுக்குள்ளேயே நமக்கு அரிசியெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நாம் ஒரு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ரொம்ப மாவு மாதிரியெல்லாம் நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க. நாம் உப்பு மாவுக்கு வாங்குகிறோம் இல்லையா, சூஜி ரவை, அந்த பாம்பே ரவைன்னு சொல்கிறோம், அந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும். கொஞ்சம் பெருவெட்டு ரவை, அவ்வளோதான். ரொம்ப நைஸாக மாவு மாதிரி அரைச்சிட்டா அதோடைய டேஸ்ட் அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்குது. இந்த பக்குவத்துக்கு நாம் அரைச்சி எடுத்துடணும். ஸோ இப்போ இதோட அளவு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் சொன்னது 1/2 கப் மெஷர்மெண்ட்டில் தான் நாம் அரிசியெல்லாம் எடுத்தோம். இது 1 கப்பு. இது பெரிய கப்பு. இதில் 3/4 கப்பு அளவுக்கு ரவை கிடச்சிருக்கு நமக்கு. இது அரை கப்பு நான் அரிசி எடுத்தது. இப்போ 3/4 கப்பு அளவுக்கு நமக்கு ரவை கிடச்சிருக்குது. இதுக்கு அப்போ எவ்வளோ தண்ணி வைக்கிறது, அதற்காக தான் நாம் இதை அளந்து எடுத்துக்கிறோம். நாம் எப்படி உப்புமாவுக்கெல்லாம் தண்ணி வைப்போம், அதே அளவுக்கு வச்சாலே போதும். கொஞ்சம் தேங்காய் எடுத்து இது மாதிரி பூ போல் மிக்ஸி ஜார்லேயே பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வாணலியை சூடு பண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. நெய் காய்ஞ்சதும் முந்திரி, திராட்சை, இது நம்ம விருப்பம் போல் தாங்க. நமக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக வச்சுருங்க. திருவாதிரை, இந்த மார்கழி மாதம் பௌர்ணமியுடன் திருவாதிரை நட்சத்திரம், இந்த நாளில் தான் இந்த திருவாதிரை நோன்பு கடைப்பிடிக்கப்படுது. இது சிதம்பரத்துக்கு அருகே சேந்தனார் அப்படின்ற ஒரு அடியவர் சிவனுக்கு எப்போவுமே டெய்லி அவருடைய வருமானத்தில் உணவு படைப்பார். அவருடைய வரலாறில் தான் இந்த திருவாதிரை களியோட முக்கியத்துவத்தை நாம் அறிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நாம் இந்த முந்திரி திராட்சை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி அளந்த கப்பால் 2 கப்பு தண்ணீர் சேர்த்துருங்க. ஏன்னா நான் பாகு எடுத்தது ஒரு 2 கப்புக்கு மேலே தண்ணி இருந்தது. மொத்தமாக அரிசி அளந்த கப்பால் 4லேருந்து 4.5 கப்பு தண்ணி நமக்கு தேவைப்படும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்துருங்க. ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. இது நல்லா கொதி வரட்டும்.
அந்த கொதி வந்த பிறகு தான் நாம் வந்து இந்த ரவையை சேர்க்கணும். திருவாதிரை அன்னைக்கு இறைவனுக்கு, குறிப்பாக நடராஜ பெருமாளுக்கு எல்லா சிவ ஆலயங்களிலும் இந்த திருவாதிரை களி நெய்வேத்தியமாக செய்வாங்க. வீடுகளிலும் ஒரு நாள் முழுக்க விரதம் இருந்து இரவுக்கு இந்த திருவாதிரை களி செய்வாங்க. 7 காய் கூட்டு வைப்பாங்க. அந்த 7 காய் கூட்டுன்றது என்ன அர்த்தம்னா, 7 பிறவியிலும் அன்னைக்கு விரதம் இருந்து விரதம் முடிப்பவர்களுக்கு 7 பிறவியிலும் நன்மை கிடைக்கும் அப்படின்றத பொருள்பட தான் அந்த 7 காய் கூட்டு செய்கிறாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டக்கூடாதுங்க, ஏன்னா அது வெள்ளைப்பாகு இறுக ஆரம்பிக்கும். தண்ணி கொதி வர ஆரம்பித்த உடனே நாம் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளற ஆரம்பிக்கணும். ஆரம்பத்தில் சிறு சிறு கட்டிகள் இருக்கிற மாதிரி தெரியும். நாம் அதை நல்லா கிளறும் போது அது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் அப்படியே நல்லா பிளெயினாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் பயப்படாமல் தாராளமாக நீங்கள் கிண்ட ஆரம்பிச்சிடலாம். புதிதாக செய்கிறவங்க கூட இதே போல் முறையில் நீங்கள் பின்பற்றி திருவாதிரை அன்னைக்கு கண்டிப்பாக செய்து பாருங்கள். 10 நிமிடத்தில் சுலபமாக செய்து முடிச்சிடலாம். பாருங்கள், கிண்ட கிண்ட அந்த வானிலையில் ஒட்டாமல் நமக்கு திரண்டு வரணும், அவ்வளோதான். அந்த பக்குவம் வர வரைக்கும் கொஞ்சம் கிண்டிட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அந்த லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை அப்படியே வேக விடலாம். நாம் ஒரு 2 நிமிஷம் தாங்க, அதிக நேரம் அதை வந்து வேக விட்டு அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது. 2-3 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் எடுத்து நம்ம நல்லா கிளற ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இன்னும் நல்லா கட்டியாக ஆரம்பிக்குது. இது நல்லா இதே கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலப்பொடி சேர்த்துருங்க, நல்ல வாசமாக இருக்கும். அதையும் நல்லா கிளறிட்டு கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருங்க. இல்லை எனக்கு ஆரம்பத்தில் சேர்த்த நெய் போதுமானது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிடலாம். நான் இப்போ கடைசியாக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்றேன். இந்த திருவாதிரை களி, ஏன் இந்த களியை வந்து விரதம் இருந்துட்டு சாப்பிட்றோன்னு சொன்னால், இந்த அரிசி, பருப்பு, வெல்லம், நெய், சர்க்கரை எல்லாம் சேரும்போது நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜியை வந்து கொடுக்குது, சக்தியை கொடுக்குது. அதனால தான் விரதம் முடிக்கிற அன்னைக்கு நாம் இந்த களியை செய்து சாப்பிட்றோம். அன்னைக்கு முழுக்க நம்மளுடைய உடம்புலேருந்து வெளியேற்றப்பட்ட அந்த எனர்ஜி இந்த ஒரு களியில் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் இது பண்டிகை அன்னைக்கு தான் செய்யணும்னு இல்லைங்க, மாதத்தில் ஓரிரு முறை நம்ம குழந்தைகளுக்கு தாராளமாக செய்து கொடுக்கலாம். வளரும் பிள்ளைகளுக்கு இது போல் ஆரோக்கியமான உணவுகளை தின்பண்டமாக செய்து கொடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நீங்கள் சூடாக சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட 1 வாரம் கிட்ட நீங்கள் தாராளமாக ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சு இதை யூஸ் பண்ணலாம். இந்த புது வருட 2026ஆம் ஆண்டுக்கு ஜனவரி 3ஆம் தேதி, அதாவது வருகிற சனிக்கிழமை இந்த ஆருத்ரா தரிசனம் கடைபிடிக்கப்படுகிறது. அன்னைக்கு இந்த திருவாதிரை களியை இது போல் சுலபமாக ஒரு 10 நிமிடத்தில் செய்து நீங்கள் நெய்வேத்தியம் செய்யலாம். உங்களுக்கு இந்த திருவாதிரை களி பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்தால் ஒரு ஹைப் பாயிண்ட் கொடுங்க. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.